الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் ஒவ்வொரு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேயர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமிக்க ஒரு கண்ணியமான துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இதற்கு முன்னால் எத்தனையோ குத்துபா பிரசங்கத்தில் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய சிறப்புகள், அதுல அமல் செஞ்சா எவ்வளவு நன்மை, குர்பானி கொடுத்தா எவ்வளவு நன்மை, 12 மாதங்கள்ல இந்த துல்ஹிஜ்ஜாவுக்கு சொல்லி அல்லாஹ் தஆலா வெச்ச சிறப்புகளை பத்தி ஏராளமான ஹதீஸ்கள்ல நாங்க ஒவ்வொருத்தரும் கேட்டிருப்போம். அதிலும் குறிப்பாக துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் எங்களை விட்டு கடந்து விட்டு சென்று விட்டது. இதுக்கு பின்னால் அந்த 10 நாள் போற சிறப்பு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் தான் முதலே கிடைக்கும். அந்த 10 நாள்ல நாங்க செஞ்ச ஒவ்வொரு அமலும் உண்மையிலே கண்ணியமான சகோதரர்களே, அதுல நாங்க 2 ரக்காத் தொழுந்திருப்போம். ஏனைய நாட்கள்ல 2000 ரக்காத் தொழுகிறதை விட அந்த 10 நாள்ல 2 ரக்காத் தொழுவதற்கு அல்லாஹ் கிட்ட மிகவும் பெருமதியானது. அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு 10 நாள் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாள். அதையும் கடந்து விட்டு நாங்கள் கடைசி பதில காலை வச்சு கொண்டிருக்கிறோம். யார் யாரெல்லாம் அந்த நாட்கள்ல சிறப்பான முறையில கழிச்சாங்களோ, அதை பிரயோசனமாக்கி கொண்டாங்களோ, இவர்கள் அனைவர்களும் பாக்கியசாலிகள். யார் யாரு அதுல பொதுப்போக்குத்தனமாக இபாதத் செய்யாம ஏனோ தானோன்னு சொல்லி அந்த நாட்களை கழிச்சாங்களோ, அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வே போதுமானவன். ஆனால் எப்பயுமே உலகத்துடைய வாழ்க்கையில இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரே ஒரு பாடம் என்ன தெரியுமா? நாளைக்கு பொறைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், அடுத்த வருஷம் பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ்னு எங்களோட ஒரு கூட்டம் படத்தோட்டி கொண்டு இருக்கிறாங்க. எங்களோட பாஷையில சொல்றேன்டா, சந்தர்ப்பம் கொண்டு அல்லாஹ் தஆலா தந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாம ஒரே வார்த்தையில முடிக்கிறாங்க. என்ன தெரியுமா? வார வருஷம் பார்ப்போம், அடுத்த நாள் பார்ப்போம், அடுத்த செகண்ட் பார்ப்போம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உறுதிப்பாட்டை நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை நாங்கள் பாவிக்கிறது. கண்ணியமான சகோதரர்கள், இன்றைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை. கொத்துபா பிரசங்கத்துல இருந்தவர் கொத்துபா முடிஞ்சு அசருக்கு கேள்விப்படுது ஆள் மவுத்து. எத்தனையோ ஜனாதார விஷயங்கள். அதனால உலகத்துல இருக்க காற்றும் தான் எங்களுக்கு தரப்பட்ட சந்தர்ப்பங்கள், கால நேரங்கள் பெருமதி. மவுத்துடைய நேரத்துல மவுத்தா போனதன் பின்னால அமல்களுடைய பெருமதியை விளங்கி எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கபரடியின் பக்கம் போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அபூ ஹுரைரா அல்லது அபூ தர்தா ரெண்டு சஹாபில ஒருத்தர்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்னுடைய அருமை தோழரே, இந்த கபூர்ல இருக்கக்கூடிய மனிதர் இருக்கிறார் அல்லவா, இவருக்கு 2 ரக்காத் தொழுவது எவ்வளவு சிறப்பா இருக்கும்னு சொன்னால், முழு உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் உங்களுக்கு கிடைக்கிறத விட இந்த அடியானுக்கு 2 ரக்காத் தொழுவது பெருமதியா இருக்கும். ஆனா அந்த 2 ரக்காத் தொழுவதுக்கும் சந்தர்ப்பம் இல்ல, உலகத்துடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுட்டாங்க. அப்படின்னா என்னது? கபூர்ல வைக்கக்கூடிய கண்ணியமானவர்களே, கபூருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும் மனுஷன் நினைச்சு கவலைப்படுவாங்க. கால நேரத்தை மண்ணாக்கி போட்டனே, கால நேரத்தை வீணாக்கி போட்டனே, என்ன செய்ய? சந்தர்ப்பத்தெல்லாம் தந்துருவானா? இல்ல கண்ணியமானவர்களே. அதே போல இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ரமலானுடைய மாதம் எப்படி துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களுக்கு ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறதோ, இதே மாதிரி ரமலானுக்கு சொல்லி நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கு சொல்லி தனி பெனிஃபிட் எல்லாம் வச்சிருக்கிறான், சிறப்பு. ஒவ்வொரு பருளுக்கும் 70 பருளுடைய நன்மை, ஒவ்வொரு சுன்னத்துக்கும் பருளுடைய நன்மை. ஒரு நோபால் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சியும் தஸ்பீஹுடைய நன்மைக்கு கருதப்படுது. அவ்வளவு பெருமதி. சுபஹானல்லாஹ். அதை வீணாக்கிய நிலைமையில ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு. சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அவர் சொல்றாரு கபூர்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை எழுப்பாட்டி, அல்ல அப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க போறதில்லை, அப்படியும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா அவன்கிட்ட போய் உனக்கு உலகத்துல என்ன ஆசைன்னு கேட்டா அவன் ஒரு போதும் சொல்ல மாட்டான். என்ன தெரியுமா? நான் உலகத்துல இவ்வளவு காலம் வாழணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், என் பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு தொட்டுட்டு வந்திருக்கிறேன், ஒன்றுமே சொல்ல மாட்டான். அவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அல்லாஹ்வுத்தால ஒரு சந்தர்ப்பத்தை தரும். எப்படியாப்பட்ட சந்தர்ப்பம் தான்? ரமலானுடைய 30 நோம்பு எனக்கு தேவையில்ல, ஒரே ஒரு நோம்பை தந்தா மட்டும் போதும். அந்த நோம்பை பிடிச்சிட்டு அதன் மூலம் அல்லாஹ் சந்தோஷப்படுத்திட்டு நான் வருவேன். நோம்புடைய ஒரு பொறுமதியை எப்ப விளங்குது? கபருக்கு போனதன் பின்னால விளங்குது. அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஹயாத்தோட எங்கள் எல்லாத்தையும் இது உலகிக்கும் அல்ல வாழ வச்சு கொண்டிருக்கிறான். அடுத்த செகண்ட், நாளைக்கு அடுத்த நாள் யாரும் டார்கெட் பண்ணி உலகத்துடைய வாழ்க்கை அமைச்சுக் கொள்ள வானம். இது ஒரு மூமினுடைய பண்பல்ல. நாளைக்கு இது செல்றது சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தானா பயன்படுத்திக் கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தற்போது ஹஜ்ஜாஜிகள் தன்னுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளை முடித்துவிட்டு எல்லாரும் ஊருக்கு திரும்பக்கூடிய ஒரு கட்டத்துல ஒவ்வொரு ஹஜ்ஜாஜிகளும் இருக்கிறாங்க. அதனால நாங்க வாழ்க்கையில 10 ஹஜ்ஜு முடிச்சோம், 20 ஹஜ்ஜு முடிச்சோம், இத்தனை உம்ரா முடிச்சோம் சொல்லி ஹாஜின்னு சொல்லி பேர் போடுறதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த கடமை அல்லாஹ் தஆலா தர இல்ல. அல்லாஹ் ஒரே ஒரு மெசேஜை தான் உலகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அது ஹாஜிமார்களுக்கும் தான், ஹாஜி அல்லாதவர்களுக்கும் தான். அல்லாஹ் சொல்றான், மனித சமுதாயமே, நீ பணக்காரனாயிரி, ஏழையாக இரி, கருப்பனாயிரி, வெள்ளையானாயிரி, நீ எப்படியாப்பட்ட தரத்துல நீ உலகத்துல வாழ்ந்தாலும் எனக்கு அது சப்ஜெக்டே இல்லை. உட சொத்து ஒனையோட, உட கலர் ஒனையோட. உலகத்துல மனுஷன் சொத்துக்கும் செல்வத்துக்கும் அடிச்சு கொண்டு, அதாவது ஒரு ஜனாசா ஒன்று குழுந்தா சொத்து செல்வத்துக்கு மனிதர்கள் எல்லாரும் சண்டை பிடிக்கிறாங்க. கண்ணியமானவர்கள், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சப்ஜெக்டில். அல்லாஹ் தான் பணக்காரனாக்கினான், அல்லாஹ் தான் ஏழையா ஆக்கினான். அல்லாஹ்வுக்கு தெரியும் உலகத்துல ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்லி. அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் இது ஒன்றை நாளையில பார்க்கல. அல்லாஹ் சொல்றான், நீ எப்படியாப்பட்ட தரத்துல வாழ்ந்தாலும் எனக்கு இதை பத்தி ஒரு சப்ஜெக்டே இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று உனக்கிட்ட தேவை. இந்த அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் சொல்றான், உங்கள கண்ணியமானவங்க யார் தெரியுமா? யாரு தக்வாவோட வாழறீங்களோ அவர்களுக்கு தான் உலகத்திலேயும் கண்ணியம், மௌத்துக்கு பின்னாலே கண்ணியம். யாரு தக்வா இல்லாம வாழ்றீங்களோ அவருக்கு உலகத்திலேயும் கேவலம், மௌத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் கேவலம். எனவே ஹாஜிகளே, நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருங்க, 10 ஹஜ்ஜு முடி 20, எங்களுக்கு 20 ஹஜ்ஜு 10 ஹஜ்ஜு கவுண்டிங் எங்களுக்கு சப்ஜெக்ட் இல்ல. நீ ஹாஜியாயிரு, நீ என்னத்தை வேண்டாம் பேரை போட்டுக்கோ. ஆனா நீ எனக்கிட்ட வரப்போக பாவம் இல்லாத ஒரு அடியானா, தக்குவா உள்ள அடியானா எனக்கிட்ட வரணும் என்ற ஒரே மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டான். இப்ப அவங்களோட ஹஜ்ஜிட ஆளாக்கள் அவங்களுக்கு தெரியும். நான் பிசினஸ் நோக்கத்தோட போனனா, தங்கம் எடுத்துட்டு வாரத்துக்கு போனதா, தக்குவா எடுத்துட்டு வாரத்துக்கு போனதான்னு சொல்லி அவங்களோட மனசாட்சிக்கிட்ட ஹஜ்ஜுடைய ஆளாது. அதனால கண்ணியமானவர்களே, அனைவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா கபூல் செய்யணும். யார் யாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த வருஷம்
ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கலையோ, மௌத்துக்கு முன்னால அந்த புனிதமான கௌபா ஷரீஃபை கண்ணால பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில தக்வா ஆக முக்கியமான ஒரு அம்சம். வாழ்க்கையில அல்லாட பயம், அல்லாட அச்சம் இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்னு சொன்னா, கண்ணை சிமிட்டக்கூடிய அளவு சரி அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் மாற்றம் செய்ய மாட்டான். அவன் எல்லா விஷயத்திலும் பேணுதலா இருப்பான். பசியோடு இருந்து மௌத்தா போனாலும் பிரச்சனை ஒன்று இல்ல, நான் ஒருபோதும் ஹராத்தை திங்க மாட்டேன் என்று ஒரு அடியா நினைக்கிறானா, இந்த தக்குவா அல்லாஹ் எனக்கு மோகிதம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒரு மனிதன் 10 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுவதை விட அல்லாஹ்க்கு மிகவும் விருப்பமானது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான பாவத்தை விட்டுட்டு அதே நிலைமையில மனுஷன் நினைவு சந்திக்கிறானா, இவன் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். நீ வாழ்க்கையில 10 ஹஜ்ஜு முடிக்கிறத விட நீ ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் முடிச்சாய், ஆனா எனக்கு விருப்பமான முறையில முடிச்சாய், தக்வா அதன் மூலம் சம்பாதிச்சாய். 10 ஹஜ்ஜை விட இந்த ஒரு ஹஜ்ஜு அல்லாஹ் கிட்ட சிறந்தது. 10 லட்சம் சதகா ஒருத்தர் கொடுத்தாரு, அல்லாத பொருந்திக்கொள்ள 10,000 சதகா தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தாரு, அதன் மூலம் தக்வா வழங்கி கொண்டாரு. இந்த அடியான் அல்லாஹ் கிட்ட சிறந்தவரே. அதனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியமான பாவங்கள் இதை உற்றுவோம். வாழ்க்கையில நாங்க அடுத்த ஆட்களுக்கு நாங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு முன்னால, இன்னைக்கு அப்படித்தானே நடக்கிற கண்ணியமானவர்களே, நாங்க செய்யக்கூடிய பாவத்துக்கு நாங்கள் எல்லாம் லாயர்மார்கள். அப்படி இல்லை இப்படி இல்லை, எல்லாத்துக்கும் இருட்டடிப்பு, நான் நல்லவன் நான் அவுலியா. ஆனா அடுத்த மக்களோட பாவத்துக்கு நாங்கள் எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. நீ ஒரு காஃபிர், நீ ஒரு முனாஃபிக். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மூமினுடைய பண்பு யார் என்ன தவறு செஞ்சாலும் தன்னுடைய தவறை யோசிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு பாவமும் நாங்கள் ரகசியமான முறையில நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்க நினைக்கிறோம் பாவத்தை செஞ்சுட்டு நாங்கள் எல்லாரும் பாவத்தை மறந்துட்டோம், இதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா சோதிக்க மாட்டான். கண்ணியமான உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க, நாங்க செய்யக்கூடிய சில பாவங்கள் இருக்குதானே, அந்த பாவத்தை நாங்க மறந்தாலும் அந்த பாவம் ஒருபோதும் எங்களைய மறக்காது. ஏதோ ஒரு முறையில அந்த பாவத்துடைய தாக்கம் உனைய தாக்கும். அது எந்த நேரத்தில் சொல்லி சொல்ல தெரியாது. நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். ஃபுலைனி இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கண்ணியமானவர்கள், அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன். நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டா பாவத்துக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான் குர்ஆன்ல. அது அல்லாஹ் சுருக்கமா சொல்லக்கூடிய நேரத்துல வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். சூரா சஜ்தா அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் மனிதன் செய்யக்கூடிய பாவத்துக்கு பெரிய பெரிய தண்டனைகளை கொடுக்கறதுக்கு முன்னால உலகத்திலே நான் சின்ன சின்ன சோதனைகளை சின்ன சின்ன தண்டனைய நான் கொடுக்கறது என்னது தெரியுமா? அல்லாஹ் சொல்ற அநியாயத்துக்கு அல்ல, நான் என்னத்துக்கு கொடுக்கிறேன்டா லஅல்லஹும் யர்ஜிஊன். அதுக்கு பின்னால சரி மனுஷன் நான் பாவம் செய்யறேன்னு சொல்லி தௌபா செஞ்சு எனக்கிட்ட மீள மாட்டானா என்ற நோக்கத்தோட தான் நான் என்ன செய்யறேன், அல்லாஹ் சொல்றான் சின்ன சின்ன சோதனைகளை நான் கொடுத்து கொண்டு வாரேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பாவத்துக்குரிய தண்டனை சொன்னா ஷைத்தான் எங்களுக்கு எப்படி தலையில போட்டு வச்சிருக்கிறான்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்களோட கவும்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஆத் கூட்டம், சமூது கூட்டம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கவும்கள், பனு இஸ்ராயீல்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டம், இவர்கள் பாவம் செஞ்சு அல்லாஹ் எப்படியாப்பட்ட தண்டனை அடக்கினான். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கவும்கள் அல்லாஹ் தஆலா வெள்ளத்தால் அழிச்சான். நாங்கள் எல்லாரும் கேள்விப்படுறோம். அதே மாதிரி ஆத் கூட்டத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், பெரும் காட்டை கொண்டு அல்லாஹ் தஆலா அழிச்சான். சமூது கூட்டத்தை அல்லாஹ் தஆலா பெரும் சத்தத்தை கொண்டு அழிச்சான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் கொடுக்கல் வாங்கல மோசடி செய்ததன் காரணத்தால நெருப்பு மலை அல்லாஹ் பெய்ய வைச்சான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களை ஓரினை சேர்க்கின்ற மோசமான இந்த பாவத்தின் காரணத்தால அந்த ஊர் அல்லாஹ் தஆலா மறுபத்துக்கு பெரட்டினான். இப்படி சோதனை ஒன்று எங்களுக்கு இறங்குதில்லை. இதுதான் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது பாவத்துக்குரிய தண்டனை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய நேரத்துல பூகம்பம் வருது, சுனாமி வருது, பெரிய பெரிய தண்டனை வானத்துல இருந்து வருது. இதன் மூலம் மனிதர்கள் அழிஞ்சு போறது தானே. இது உண்மையிலே பெரிய தண்டனை இல்லை. இது அந்த நிமிஷத்தோட முடிஞ்சு ஒன்று பொழைப்பான், இல்லாட்டி மௌத்தா போவான்.
ரெண்டு ஒன்று நடக்கும். பூகம்பம் வந்துச்சு, என்ன நடக்கும்? ஒன்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடால கொலைப்பார்கள், அப்படி இல்லாட்டி மௌத்தா போவாங்க. சப்ஜெக்ட் அவனுக்கே முடிஞ்சு. ஆனா இதைத்தான் எங்களுக்கு பெரும்பாவன்னு பெரிய தண்டனை சொல்லி ஷைத்தான் போட்டு 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 என்னோட தலையை கழுவி கழுவி சொல்றாங்க தெரியுமா? நீ இன்னும் பாவத்தை செய், அவனுக்கு இன்னும் பாவத்தை செய். அதிகமானவங்க சொல்றாங்க வந்து எவ்வளோ நாங்க பாவத்தை செய்யறோம், எவ்வளோ அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயங்களை நாங்க செய்யறோம், எங்களோட உடல் ரீதியாக ஒரு நோயும் வரல, நாங்க ஆரோக்கியமாக வாழ்வோம். அதே மாதிரி நாங்க பாவத்தை செய்யறோம், நைட்டுக்கு எங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் போயிட்டு கொண்டிருக்கீங்க. நாங்க பாவத்தை செய்யறோம், நாங்க நல்லா சம்பாதிக்கிறோம், அங்க போறோம் இங்க போறோம், குடும்பத்தார்கள் இதை விட்டு போறோம், அங்க ட்ரிப் போறோம் இங்க ட்ரிப் போறோம், இப்படி துனியாவுடைய வெளிரங்கத்தை வச்சு போட்டுக்கொண்டு நிறைய பேர் நினைப்பு என்னண்டா பாவத்துக்கு அல்லாஹ்வுத்தால தண்டனை தரல, நான் செஞ்ச பாவம் அப்படியே தான் இருக்கு. கண்ணியமானவர்களே, இப்னு ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அதை பத்தி தனி ஒரு தலை கொண்டே போட்டிருக்கிறாங்க. மனிதன் நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்களாம், நான் செய்யக்கூடிய பாவத்துக்கு அல்லாஹ் தண்டனையே தரல சொல்லி. அவங்க சொல்றாங்க வந்து முதலாவது பகுதி பாவத்துக்குரிய முதலாவது தண்டனை எது தெரியுமா? ஒரு மனிதன் பாவத்தை பாவம் சொல்லி விளங்காம இருக்கிறதே தானே, இதுதான் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த முதலாவது தண்டனையா. என்னோட புத்திக்கு படாது. அது எப்படி? நாங்க பாவத்தை பாவம் சொல்லி விளங்காம அதை செஞ்சு கொண்டே இருக்கிறோமே, தௌபா செய்யக்கூடிய என்ன வேலைக்கு இன்னும் வரலையா? அவங்க செல்லுறாங்க அல்லாஹ் உலகத்துல கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை இதுதான். அல்லாஹ் பாதுகாப்பானா? எங்கட அதிகமானவர்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. தௌபா செய்யறதுக்கு மனசே எழுது இல்லை, பாவத்தை பாவத்தை எழுது இல்லை. சுப்ஹானல்லாஹ். ரெண்டாவது சொல்றாங்க வந்து அல் மாசியத்து பாதல் மாசியா இகாபுல் மாசியா. சொல்றாங்க வந்து ஒரு பாவத்தை செய்யறாங்க சில பேர், அந்த பாவத்துக்கு பின்னால் இன்னொரு பாவத்தையும் செய்யறாரு, ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொன்னா சொல்றாங்க வந்து இவர் ஆரம்பத்தில் செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனை தான் ரெண்டாவது பாவத்தை செய்யறது. சில பாவங்களை உலகத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு பாவம் அதோட முடியாது, அந்த பாவத்தை செஞ்சா அந்த பாவம் இன்னொரு பாவத்துல கொண்டு போய் எங்களைய மாட்டி வச்சுட்டுதான் அது என்ன செய்யும், அது போகும். இது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற இரண்டாவது விதமான தண்டனை. முதலாவது தண்டனைன்னா பாவத்தை பாவம் சொல்லி விலகாம இருக்கிறது. இரண்டாவது ஒரு மனுஷன் செய்யக்கூடிய பாவம் தொடராக மனிதன் வாழ்க்கையில பாவம் நடந்து கொண்டே இருக்கு. ஆரம்பத்தில் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை தான் இதுன்னு சொல்லி கிதாபுல் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் ஒன்று எழுதியிருக்கிறார். பனு இஸ்ராயீலை சேர்ந்த ஒரு மனிதன் இந்த விளக்கத்தை வரை விளக்கம் எழுதி போட்டுட்டு அது என்னது, அல்லட தண்டனை அல்லட தண்டனை என்ன தண்டனை? சுப்ஹானல்லாஹ். ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து சொல்றாரு வந்து, இமாம் அவர்களே, உலமாக்கள் குத்துபா பிரசங்கத்துல அந்த பயான் இந்த பயான் எல்லாம் பொய்ய பேசுறாங்க, பாவம் செஞ்சா அது கிடைக்குமாம் இது கிடைக்குமாம். ஆனா நான் பாவம் செய்வேன், நான் ரகசியமான பாவம் நிறைய செய்வேன், ஆனா நான் நிம்மதியாக தூங்குறேன், நிம்மதியாக திங்கிறேன், ஆரோக்கியமா வாழ்றேன், துனியா ரீதியா எந்த தாக்கமும் எனக்கு ஏற்படலை. அப்ப உலமாக்கள் எல்லாம் பயான்ல பொய்ய பேசுறாங்களா? ஃபுலைல் இப்னு இயாத் சொல்லக்கூடியவர் கண்ணியமானவர்களே ஒரு முக்கியமான ஒரு இமாம். உலமாக்களுக்கு அவர்களோட சப்ஜெக்ட்கள் தெரியும், கேட்டு படிச்சுக்கோங்க. ஆக பேருதலான ஒரு இமாம் 1000 யோசிச்ச ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா அவருக்கு யார் யார் என்னென்ன கேள்விகளை கேட்பாங்களோ அந்த கேள்விக்கு உண்டான சரியான பதில கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அந்த இடத்துல ஞானத்தை கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஞானி. அவங்க ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டாங்க, நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்க கேட்கிற, மனிதனே நீ சொல்றாய் பாவம் செய்கிறாய், உலகத்துல நிம்மதியா வாழ்றாய், சந்தோஷமா வாழ்றாய், நல்லா சம்பாதிக்கிறான்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க வந்து தஹஜ்ஜுடைய நேரத்துல தஹஜ்ஜத் தொழுகிறதுக்காக வேண்டி உன்ட கண்ணு விழிக்குதான்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மனிதர் சொன்னாரு, உலகத்துல எனக்கு எல்லாமே கிடைக்குது, இது மட்டும் கஷ்டமா இருக்கின்றாங்க. உடனே சொன்னாங்க, இதுதான் அல்லாஹ் உனக்கு உலகத்துல பெரிய தண்டனை. படுமா மண்டைக்கு நட, இதுவும் தண்டனையா? மறுபேச்சு அவர் சொல்றாரு வந்து, நீங்கள் எல்லாம் தஹஜ்ஜத் எழுப்பி சும்மா
அழுந்து தொழுது கஷ்டப்படுறதை விட நான் நிம்மதியா புறத்தோடு தூங்கி கொண்டிருக்கிறேன். இப்ப இதுல என்ன இது எப்படி தண்டனையா போகும்? அவர் புத்தியபடி யோசிக்கிறார். புலேரி முடியாத ரஹ்மத்துல்லாஹி அவங்க யோசிக்கிறாங்க, இவனுக்கு இப்படி சரி வராது, ஷார்ட்டா பதில் கூட்டத்தை இவனுக்கு கொஞ்சம் விரிவா ஒரு உதாரணத்தோட விளங்கப்படுத்தும். கண்ணியமானவர்களே, தஹஜ்ஜுடைய நேரத்துல 2 ரக்காத் தொழுந்து அல்லாஹ் 1வது வானத்துக்கு வந்து அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்கிறான், பாவம் செய்யக்கூடிய அடியார்களே, நீங்க பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களுக்கு உங்களோட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீங்க என்ன விஷயம் உலகத்துல கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். இப்படி அல்லாவே 1வது வானத்துக்கு வந்து கேட்கக்கூடிய நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். கண்ணியமானவர்களே, ஆனால் ஒரு உண்மையான மூமின் தஹஜ்ஜத் அந்த நோக்கத்தோட கொள்ள மாட்டான். தஹஜ்ஜத்தை சொல்ல மாட்டான், தஹஜ்ஜத்தை ருசிப்பான். தூங்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? நான் தஹஜ்ஜத்துக்கு எழும்போனும், அந்த தேவையை நிறைவேற்றணும், இந்த தேவையை அல்லாஹ் இதை கேட்கணும்ன்றது ஒரு பக்கம் இருக்க, நான் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இருந்து என்னை படைச்ச ரப்ப நான் என்ன செய்யணும், அவனோட நான் பேசணும், அவன்கிட்ட சின்ன புள்ள மாதிரி என் சப்ஜெக்டை நான் செல்லணும். அல்லாவுடைய அல்லாஹ் கண்ணுக்கு விளங்குறான் இல்ல, ஆனா அல்லாவோட ஒரு முனாஜாத் நடக்குது. அது எனக்கு வார்த்தையால விளங்கப்படுத்தினா தஹஜ்ஜுடைய இன்பம் சுவை அது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த டேஸ்ட். கண்ணியமானவர்களே, புலேலிபனியார் சொல்றாங்க வந்து, நீ அழுந்து தொழுந்து அல்லாவோட பேசுறத ஓட குரலை கேட்கறதுக்கும் அல்லாஹ் வெறுக்கிறான். அதனால அல்லாவுடைய தூங்க போட்டு நீ செஞ்ச பாவத்துக்கு இதை தண்டனை அல்லாஹ் தண்டிக்கிறான். அல்லாவோட குரலை கூட கேட்கறதுக்கு வெறுக்கிறான் தான். அதுக்கு பின்னால்தான் அவருடைய பட்டிக்கு சரி. கண்ணியமானவர்களே, நிறைய பேர் இந்த விஷயத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும், அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவத்துக்கு தண்டனை பூகம்பம் வர தேவல்ல, பாவத்துக்குரிய தண்டனை சுனாமி வர தேவல்ல. ஒரு மனுஷனுக்கு தஹஜ்ஜத் தொழுவது கஷ்டமா இருக்கா? தஹஜ்ஜத்ல இன்பம் இல்லையா? ஃபஜ்ர் தொழுகையில இன்பம் இல்லையா? இவர் செஞ்ச ரகசியமான பாவத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு சாபம், பெரிய ஒரு தண்டனை. அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகை ஒரு முக்கியமான ஒரு தொழுகை. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் நிறைய விஷயத்துல சத்தியம் பண்றான். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல நிறைய பயான்கள்ல கேட்டிக்கொண்டு இந்த சூராக்கு கீழே தான் அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜுடைய துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாளை பத்தி அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் ஆரம்பிச்சிங்க வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. ஏன் தெரியுமா? ஃபஜ்ருடைய நேரம் அவ்வளவு பெருமதியான நேரம். யாருக்கு ஃபஜ்ருடைய சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையோ, நாங்க செஞ்ச ரகசியமான பாவத்துக்கு பெரிய ஒரு தண்டனை சொல்லி நாங்க நினைச்சுக்கொள்வோம். பெரிய ஒரு தண்டனை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சில பேர் ஃபஜ்ர் தொழுவாங்க, ஃபஜ்ர்ல இன்ட்ரெஸ்ட் சொல்லி இருக்காரு, தொழுவாரு, சும்மா புழுது எழுப்புவாரு. அல்லாஹ் குர்ஆன்ல இதையும் பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமின்களுடைய தொழுகை முனாஃபிகீன்களோட தொழுகை. மூமின்களோட தொழுகையை பத்தி அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்தை இகாமத் ஸலாம், தொழுகையை நிலைநாட்டுவாங்க. முனாஃபிகீன்களோட தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்ல போகிற அல்லதீனஹும் அன் ஸலாத்தீஹிம் சாஹூன், பொதுப்போக்குத்தனமா வேண்டா வெறுப்புக்கு சோம்பேறித்தனமா முனாஃபிகீன் தொழுவான். வலா யஸ்குருனல்லாஹ் இல்லா கலீலா, அல்லாஹ்ட ஞாபகம் அவனுக்கு கொஞ்சமா தான் வரும்னு சொல்லி அல்லாஹ் 2 பேரோட தொழுகையை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான். நாங்க எங்களோட மனசாட்சியோட பேசுவோம், ஏட தொழுகையில நிலைமை இப்ப எப்படி இருக்கு? தொழுகையை நான் தொழுறனா, தொழுகையை ருசிக்கிறனா? தஹஜ்ஜத்தை தொழுறனா, தஹஜ்ஜத்தை ருசிக்கிறனா? ஃபஜ்ர தொழுறனா, ஃபஜ்ர நாங்க ருசிக்கிறனா? பள்ளியில கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணித்தியாலம், 1 மணித்தியாலம் என்னை ஈக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன மனசு இடம் கொடுக்குதா? சும்மாவுக்கு வந்தாலும் சில பேர் பாருங்க பார்ப்போம், டைமை பார்த்து இருக்கிறார், முடிக்க மாட்டாரா? ஏண்டா பாயோம், பள்ளியை விட்டு எப்படி சரி பாயோம். வெளியில போயிட்டு பார்த்தா அங்க சந்திரன் பொந்துடன் அவன்ட உருப்பலாய் இவன்ட உருப்பலாய், அதுக்கெல்லாம் கைவார அடிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. பேஸ்புக்கோட டிக்டாக்கோட எங்களை பொட்டியமாக்களுக்கு குட்டிகளோட செட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. கொஞ்சம் சும்மால உட்கார்ந்து நல்ல விஷயத்தை கேட்டு, ஒரு தாலீம்ல உட்கார்ந்து நல்ல விஷயத்தை கேட்டு, உலமாக்கள் அன்னைக்கு நல்ல விஷயங்களை படி, இதுக்கெல்லாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சுப்ஹானல்லாஹ். யாருக்கு இந்த எண்ணங்கள் யாருக்கிட்ட இருக்கிறதோ நாங்க நினைச்சு கொண்டு வரையது அல்லாஹ் எனக்கு உலகத்துல பெரிய தண்டனை. பள்ளியை நேசிக்கிறதில்லை உள்ளம், தொழுகையை நேசிக்கிறதில்லை, இல்ம நேசிக்கிறதில்லை.
அந்த பார்வையை பேன்ற விஷயத்துல நான் மிச்ச மோசமா இருக்கிறேன். அதனால இபாதத்துல இன்பம் இல்லை, தூக்கி வெளியே போடுது, நீ பட்டு மாறிடு சொல்லி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால பயந்து கொள்வோம். ஃபஜ்ருடைய தொழுகை ஒரு முக்கியமான ஒரு தொழுகை. என்னோட வாழ்க்கையினுடைய எல்லா விதமான வெற்றி, வாழ்க்கையினுடைய எல்லா விதமான நிம்மதி, வாழ்க்கையினுடைய எல்லா விதமான சந்தோஷம் அல்லாஹ் ஃபஜ்ருடைய தொழுகையோடு அல்லாஹ் தஆலா இணைச்சி வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுடைய வெற்றி ஃபஜ்ருக்கு பின்னாலே இருக்கு, முஸ்லிம்களுடைய பரக்கத் ஃபஜ்ருக்கு பின்னாலே இருக்கு. ஒரு குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி கல்யாணம் முடிச்சு முதல் நாளே அதிகமானவர்களுக்கு ஃபஜ்ர் இல்லை. ஏண்டா இன்னைக்குள்ள கல்யாணம் எல்லாம் கல்யாணம் இல்லை. கல்யாணம் கொண்டு வந்தா அவன் நைட் அடிக்கிற, வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் அடைய மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, அவங்கள தூங்காது, அதெல்லாம் இல்ல. இவங்க 12 மட்டும் நைட் அடிக்கிற. அதுக்கு பின்னாலே அவங்க போயிட்டு அவங்களோட குடும்ப வாழ்க்கை எல்லாம் முடிச்சுட்டாங்க. போகல சூரிய வெளிச்சம் படுது, அதுக்கு ஒரு மாமி முட்டை கோப்பையை வந்து கொடுப்பா. இதுதான் எங்களோட வாழ்க்கையில ஆரம்பம். நிறைய பேர் பார்த்தா காலிக்கோட்ல இன்னைக்கு நாங்க கௌசிகுடைய லைன்ல இருக்கிறதா சொல்றோம். ஒரு காரணமும் இல்ல குடும்பம் பிரியறதுக்கு. நிறைய பேர்த்த விசாரிச்சு அவனோட வாழ்க்கையில ஃபஜ்ர் இருக்கா, அது மட்டும் இல்ல. உன கொண்டாடி கழுவுறாரா, அதுவும் இல்ல. அதுக்கு நீ ஒரு கவுன்சிலிங் செஞ்சு வேலை இல்ல. முதலாவது கொண்டாட்டிய தொழலை, கொண்டாட்டிய நேரத்தோட எழுப்பாட்டு, நேரத்தோட சூழ்நிலை. ஒவ்வொரு கொடியமாக்களும் விலையை போங்க. கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொரு கொடியமாக்களும் நீங்க கல்யாணம் முடிக்க போகல கொண்டைய பார்த்து, மூக்க பார்த்து, நாக்க பார்த்து, பசுந்த பார்த்து கல்யாணம் முடிக்கிறத விட நீங்க நல்லா பாருங்க. நான் என் வாழ்க்கை துணைவியாக இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர், என் மனைவி நேர காலத்தோட தூங்கி நேரத்தோட எழுப்பக்கூடிய பழக்கம் இருக்கா? அவட்ட பழக்கம் இல்லையா? அவளை பொம்புல வீட்டுல சேர்க்கவான். அவ பொம்புல அல்ல. 10 மணி மட்டும் சூரிய வெளிச்சம் படக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் தூங்கினு சொன்னா அவ உண்மையிலே உலகத்துல அவளால பறக்கத்தை இறங்காத அவ புள்ளே சரியா வளர்க்க மாட்டான். இன்னைக்கு உம்மத்து பறி கொடுத்தது இதுதான். அவன் வந்ததுனால தான் கஷ்டம். இவன் ஒத்தரும் இல்ல. எங்கட கையில எல்லாம் பறக்கத்தை தந்தான், பறக்கத்தை சரியா பயன்படுத்தல. இரவு நேரங்கள் நிறைய பேர் பாவத்துல அங்க நைட் கிளப்ல, இங்க நைட் கைவாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஷாவுக்கு முன்னால தூங்குவதையும் இஷாவுக்கு பின்னால தேவையில்லாம பேசுவதையும் நபி அவர்கள் வெறுத்தார்கள். வெறுப்பான விஷயத்தை நாங்க தெரிஞ்சுக்கொண்டு பத்ரு சஹாபாக்கள் இறங்கின பறக்கத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் தேடிக்கொண்டு நியாயமா இது. ரசூலா சொன்னாங்க, இஷாவுக்கு பின்னால தேவையில்லாம பேசாத தூங்கு. அந்த டைம் நைட் அடிச்சு போட்டுக்கொண்டு சம்பாதிக்கிற சலில பறக்கத்து இல்லையா? இப்படி புலம்பிதான் சரியா? நாங்க எங்கெங்கயோ தவற விட்டு போட்டுட்டு பாவத்தை செஞ்சு போட்டுட்டு நாங்க எங்கெங்கயோ பறக்கத்தை தேடிக்கொண்டு ஒரு நாளும் பறக்கத்தில் கண்ணியமானவர்களே. இன்னொரு விஷயம், அதிகமானவர்கள வாழ்க்கையில நிறைய பேர் சொல்ற நான் கல்யாணம் முடிச்சதுல இருந்து மாப்பிள்ளை பொண்டாட்டியோட எனக்கு ஒழுங்கா வாழையலாம், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறதே கஷ்டமா இருக்கு. மாமி கல்யாணத்தை மாமி சூனியம் செஞ்சு போட்டாவோ தெரியா, சும்மா இல்ல மனுஷன் தலையில போடு. அவன் சூனியம் செஞ்சு போட்டானோ, இவன் சூனியம் செஞ்சு போட்டானோ. சூனியம்ன்றது உண்மை, அதை நாங்க மறுக்க இல்ல. ஆனா சில பேருக்கு ஒரு விதமான நோய், இந்த நோயை இந்த உம்மத்துல இல்லாமலாக்கணும். உண்மையான மூமின் எப்படி யோசிக்கணும்? ஒரு மூமின் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவாம நான் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிறேன், அதனால தான் எனக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை. இந்த உம்மத்துடைய ஆகப்பெரிய ஒரு சூனியம், ஆகப்பெரிய ஒரு முசீபத், சூனியம் செஞ்சு போட்டதல்ல, ஃபஜ்ர் இல்லாம தான் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. இதுதான் சுருக்கம். நீ என்னத்தை நினைச்சுக்கோங்க, வாழ்க்கையினுடைய சுருக்கமாக தான். சுப்ஹானல்லாஹ். ஒரு வாப்பா ஷேக் அப்துல்லா பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ், சவுதியுடைய ஒரு முக்கியமான ஒரு முஃப்தி வஃபாத்தாவிட்டாரு. 18 வயசுல தன்னுடைய கண் பார்வை இழந்தார். ஆனா அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபத்வாக்களும் மாஷா அல்லாஹ் தக்வாவுடைய லைனை வச்சு கொடுப்பாரு. அவருக்கு ஒரு வாப்பா செல்றாரு, முஃப்தி சாபா அவர்களே, என் மகன் ஃபஜ்ருடைய நேரத்துல ஃபஜ்ருக்கு முன்னால ஒரு பயணம் ஒன்று போனான். பயணம் ஒன்று போயிட்டு ஒரு 2 ஹவர் கழிச்சு என் மவன்ட உசுரோட போனவன் வீட்டுக்கு வர போகல மையத்தா வந்துருக்கு. இப்ப என்ன செய்ய? இது ஒரு கேள்வியா கேட்டுக்கிறார். இப்ப என்ன செய்ய? அந்த வாப்பா ஒரு சப்ஜெக்டை வச்சுதான் கேட்கிறாரு. அவர் நுணுக்கமா யோசிச்சிருக்கிறாரு. முஃப்திதா சொன்னாங்க மௌத்தா போனவன் என்ன செய்யணும் சொல்லி பத்துவாயிரு அடக்கம் செஞ்சு போடு.
மறுவை மௌனமாக இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் முஃப்தி சாப் சொன்னாங்க, வந்து உன்னோட மகன் மௌத்தா போயிட்டான், ஃபஜ்ர் தொழுந்தானா? இல்ல, தொழுற பழக்கமே அவன்கிட்ட இல்ல, வாழ்நாள்ல அவன் டெப்டி பூமிக்கு மேல பட்டதே இல்லை, இப்ப கூட அந்த பையன்கிட்ட ஃபஜ்ர் தொழுவாம தான் போனான். அதனால சொன்னாங்க, ஒரே பதில் சொன்னாங்க, வந்து முஸ்லிம் மையவாடியில் அடக்கம் செய்யாத, நீ முஸ்லிம் மையவாடியில் இவன் அடக்கம் செஞ்சால் இவன் ஃபஜ்ர் தொழுவாதனுடைய முசீபத் உன் ஊருக்கும் அடிக்கின்றான். எப்படி அவட முசீபத்தா இருக்கு? என்னோட வாழ்க்கையும் முசீபத், என்னோட மௌத்தும் முசீபத், நான் மௌத்தா போனாலும் என்ன முசீபத் ஊருக்கு அடிக்கும்னு சொன்னா, சுபஹானல்லாஹ். கண்ணியமான சகோதர பெரிய முஸ்லிம்களுக்கு அல்ல இப்படியாப்பட்ட ஒரு சொத்தல்ல எங்களை கையில தந்து நாங்க வீணாய் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும் கண்ணியமானவர்களே. அதனால சொல்ல வந்த விஷயம் என்னண்டா, குடும்ப வாழ்க்கை வாலிபர்களே, ஃபஜ்ர் தொழுகையை கொண்டு ஆரம்பிங்க. ஃபஜ்ருக்கு நேர காலத்தோட எழும்பி உங்களே மெலுப்பாட்டி அவ முசல்லால உங்களே பள்ளிக்கு அனுப்ப வைக்கக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிங்க. நீங்க சம்பாதிச்சாலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். உங்களோட பிள்ளை அல்லாஹ் தஆலா நல்லபடியா அல்லாஹ் தஆலா வாழ வைப்பான். இது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி என்னன்னு சொன்னால், நான் பொதுவா பேசுகிற ஊரை பத்தி எனக்கு தெரியாது கண்ணியமான சகோதரா, பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு பள்ளிக்கு நிர்வாகம் இருக்கக்கூடிய நேரத்தில், நிர்வாகம் செய்யக்கூடிய நேரத்துல அவன் அதிரிக்கு இவர் எதிரிக்கு அவர் அதோட தொடர்பு இவரோட தொடர்பு இதை பார்க்கறதுக்கு முன்னால மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் இமாம் ஜமாத்தோட முன்சப்ல இருந்து ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறாங்களா? ஃபஜ்ர் தொழாதவனை தூக்கி நிர்வாகத்துல போட்டா முதலாவது ஒரு ஊருக்கு முசீபத்தும் அடிக்கிறது, ரஹ்மத்தும் அடிக்கிறது நிர்வாகத்தை வச்சுட்டான். நிர்வாகிகள் தொழுந்தால் முதலாவது ரஹ்மத் அல்லாஹ் இறக்குறான் அந்த ஊருடைய நிர்வாகிகளுக்கு. அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், மற்ற மக்களுக்கு இஷ்யூ பண்ணி அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். நிர்வாகிகள் ஃபஜ்ர் இல்லாம குடும்ப வாழ்க்கையை முடிஞ்சு போட்டு குளிப்புடைய பரலோட அவர்கள் ஊர்ல தூங்குவாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முசீபத் ஊரை தாக்கும். அதனால நிர்வாகிகளும் என்ன செய்யணுமா, ஃபஜ்ருக்கு தொழக்கூடிய நிர்வாகிகள் பள்ளிகளுக்கு நிர்வாகம் செய்ய வரணும். அதுல தான் பரக்கத் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அதுல தான் அல்லாஹ் ரஹ்மத் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். மூணாவது பகுதி, என்னோட பொஸ்மார்கள் கண்ணியமான சகோதர பெரியார்களே, உங்களோட கடையில் ஒரு 10 பேர் வேலை செய்யறேன்னு சொன்னா நீங்க சந்தோஷம் அடைகிறீங்க. மாஷா அல்லாஹ், எனக்கு கீழால வேலை செய்யறவன் எனக்கு நல்ல சம்பாதிச்சு தாரான் இப்படின்னு சொல்லி ஒரு சைடை மட்டும் பார்க்காம உங்களோட கடையில உள்ள ஆட்களுக்கு நீங்க தொழுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறீங்களா? அவன் ஃபஜ்ர் தொழுதுட்டா கடைக்கு வாரானா? எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் கொழும்பெரிய நாளும் பஜார்ல இருக்கிறவர் தான். கண்ணியமானவர்களே, கண்ணியத்துக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பொஸ்கொண்டு இருக்கிறாரு, பேரூர் கேட்கவானம், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். சின்ன வயசு ஆனா பெரிய ஒரு கடைக்கு பொறுப்புதாரியா இருக்கிறார். அவர் என்ன செய்யறார், அவருக்கு கீழால 10 பேர் வேலை. அவர் என்ன செஞ்சுக்கிறார், பிசினஸுக்கு ஒரு குரூப் ஓபன் பண்ணிருக்கிறாரு. ஃபஜ்ர் தொழுகைக்கு சொல்லி ஒரு குரூப் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறாரு. ஒவ்வொரு கடையில வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஃபஜ்ருடைய நேரத்துல கால் அடிக்கி ஃபஜ்ருக்கு ஏற்பாடுவார். இப்படியா பொஸ்கொண்டு காத்தேரி. அவர் சொன்ன ஒரே ஒரு ஸ்லோவான வார்த்தை, பொஸ்பார்ல பாய்க்கக்கூடிய வார்த்தை என்னது, அடே கடையில வியாபாரத்தை பாரு, அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தை பாய்ப்பாங்க. அவர் பாய்க்கக்கூடிய ஒரே வார்த்தை, அல்லாஹ் இன்னைக்கு வியாபாரம் போவாட்டி பரவாயில்ல, எவனும் என்னோட கொழும்பு பேச்சில சொல்றேன்டா, எவனும் தயவு செய்து ஃபஜ்ர் சொல்லுவாம கடைக்கு முசீபத்துடைய மோத்தோட வராது. இதுதான் அவருடைய கட்டளை. இந்த பயத்துல என்ன நடக்குது, கொடியமாக்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுந்துட்டு வாராங்க. இப்ப அந்த கொடியமாக்களே சொல்றாங்க, இவ்வளவு காலமா என்னோட கால நேரத்தை நாங்க அநியாயமாக்கினோம், ஃபஜ்ர் தொழுகை எவ்வளவு பெரிய பரக்கத் கொண்டு இருக்கான்னு சொல்லி நாங்க இப்பதான் விளங்கினோன்றாங்க. அல்லாஹ் அக்பர். இப்படியாப்பட்ட சிந்தனைகள் வாரதிற்கே பெரிய விஷயம் கண்ணியமானவர்களே. அதனால கண்ணியமானவர்களே, கடையில வேலை செய்யறவன்ட்ட ஃபஜ்ருடைய தொழுகை இருக்கான்னு சொல்லி பாருங்க. அது இல்லாட்டி உங்களோட கடை ஒரு நாளும் முன்னேற்றத்துக்கு வராது. ஹோட்டல் வியாபாரிகளே, யாராவது ஹோட்டல் வியாபாரத்தை இருந்தவள் அனைவரும் வித்த ஹோட்டல் வியாபாரிகள் சகஜத்துடைய நேரத்தில் தான் கடையை திறக்கிறாங்க. ஆனா கவலைக்குரிய விஷயம் என்ன, அவர்கிட்ட சகஜத்து இல்ல. அது ஒரு 2 ரக்கா சகஜ தொழுது கஷ்டம், பள்ளி பக்கத்துல இருக்கு. ஒரு 2 ரக்கா சகஜ தொழுது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ஃபஜ்ருடைய தொழுகை தொழுவதை கஷ்டமா இருக்கா? கொத்தடிக்கிறவன்ட்ட ரொட்டி அடிக்கிறவன்ட்ட தொழுகை இல்ல, அந்த முசீபத் பிடிச்ச கையால சாப்பாட போடுறான், ஃபஜ்ர தொழுந்துட்டு அவன் கடையில டீயை பிடிக்க போறான், அவன் முசீபத் சேர்ந்து இந்த மனுஷனுக்கு தான். வெளிப்படையா சொன்ன கூட இதுதான் உண்மை. பேச்சுக்கள் காரமாக இருந்து யாரும் கோச்சு கொள்ளவானம், வெளிப்படையா இதுதான் காரணம். நாங்க எங்கேயும் போட்டே வரல. வாழ்க்கைய அல்லாஹ் சொல்றான்,
ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக ஃபஜ்ரை கொண்டு உன்னோட வாழ்க்கையை ஆரம்பி, உன்னோட குடும்ப வாழ்க்கை, உன்னோட இல்லற வாழ்க்கை, உன்னோட தொழில் துறவு, உன்னோட வாழ்க்கை எல்லா விதமான பறக்கத்தை அல்லாஹ் உனக்கு திறந்து தருவான். ஃபஜ்ருடைய தொழுகை உன்னோட வாழ்க்கையில இல்லையா, நீ ஒன்று நினைக்கணும், நான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் தண்டனையை தந்திருக்கிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் இந்த வாழ்க்கையை நான் ஃபஜ்ரை கொண்டு ஆரம்பிப்பேன்னு சொல்லி உறுதியான நீயத்தோட குத்பா பிரசங்கத்தோடு நாங்கள் ஓசர வெளிப்போம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச காலத்தை உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் தந்திக்கிறார். கண்ணியமானவர்களே, நாளை என்பது இல்ல, அடுத்த செகண்ட் பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம் இல்ல, இருக்கிற சந்தர்ப்பத்தை சரியான முறையில பயன்படுத்திக் கொள்வோம். மௌத்துடைய செய்திகள் கண்ணியமானவர்களே, வயசு வித்தியாசம் இல்ல, 90 வயசு அப்பா மூச்சை இழுத்து இழுத்து இருக்கிறாரு. மகன்மார்கள் கஃன் கூடவே வாங்கி வச்சாச்சு, இன்றைக்கோ தெரியா நாளைக்கோ தெரியாதுன்னு சொல்லி. ஆனா அவரு அந்த பெட்ல இருந்து கொண்டு எத்தனையோ ஜனாதா செய்தியை காதுல கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பாவோட பேரன் மௌத்தா, அப்பாவோட பேச்சு மௌத்தா. ஆனா இவர் பேர் சேர்ந்த பாடு இல்ல. மவுத் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்த நெருக்கமா இருக்கு. நாங்க மௌத்தா போயிட்டு கபூருக்கு வந்த கபூர்ல போய் அடக்கம் செய்ய போறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, யாரும் வரமாட்டாங்க. என் அன்பான மனைவியா இருந்தாலும் அவ சொல்ல மாட்டா, நான் மௌத்தா போனதன் பின்னாலே இந்த மாப்பிள்ளைக்கு இங்க சியாரமான கட்டுகள் யாராவது சொல்லுவாங்களா, மையத்து போயிட்டு அடக்கம் செய்யுங்க, ஒரு வருஷத்துல அவன் இன்னொரு கல்யாணம் முடிச்சு கொள்வோம். ஐத்தா உலகத்துடைய வாழ்க்கையினுடைய சுருக்கம் கண்ணியமானவர்களே. அதனால மௌத்துக்கு முன்னால எங்களே நாங்க தயாரித்துக் கொள்வோம், தக்வாவை சம்பாதித்துக் கொள்வோம், இபாதத்தை சம்பாதித்துக் கொள்வோம். இதன் மூலம் அல்லாஹ்வுடைய அன்பை அடைவோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் செய்யாமல் சில பூரா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், பூரா உம்மத்துடைய தவறுகளை யாழ் நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், பூரா உம்மத்துக்கும் இந்த தீன் போய்ட்டு சேர்றதுக்கு யாழ் எங்களை காரணமாக வச்சிரியா அல்லாஹ், ஒவ்வொரு வீட்டிலும் யா அல்லாஹ் உன்னுடைய தீன சுமக்கக்கூடிய தாய்களை உருவாக்கிறியா அல்லாஹ், குர்ஆனை சுமக்கக்கூடிய ஆசிரியர்கள் உருவாக்கிறியா அல்லாஹ், சாலிஹான பிள்ளைகள் உருவாக்கிறியா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய பிள்ளைகளை யாருக்கிட்டையும் கையேந்த வச்சிடாதே அல்லாஹ், என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் 2 ரக்காத் தொழுது உனையோட பேசக்கூடிய பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பல் பதுவா அனுப்பக்கூடிய பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லாஹ், எங்களுடைய ஃபஜ்ருடைய அழுக, தஹஜ்ஜுடைய அழுக, அந்த அழுகையின் காரணத்தால் எங்களுடைய புள்ளட தூக்கத்துல இருந்து புள்ள விழிக்கணும் யா அல்லாஹ், நாங்க இல்லாத காலத்துல ஒரு ரஹ்மத் எங்களை விட்டு போயிட்டு சொல்லி அவங்களோட வாயால பேசணும் யா அல்லாஹ், இப்படியாப்பட்ட சாலிஹானவர்களா எங்களே உலகத்துல வாழ வச்சிரியா அல்லாஹ், அவர்களே நீ வாழ வச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பல் எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ், கடன் இல்லாத மௌத்த தந்திரியா அல்லாஹ், யார்ட மனசை நோய்ச்சி நிலையில மௌத்த தந்திராதே யா அல்லாஹ், உம்மாவோட மனசை நோய்ச்சி நிலையில மௌத்த தந்திராதே யா அல்லாஹ், ஹாஜிகள் தற்போது ஹஜ்ஜில் இருந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ், ஊர் வரக்கூடிய நேரத்தில் இருக்கிறாங்க யா அல்லாஹ், அனைவர்களுடைய ஹஜ்ஜை யா அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ், தக்வா உள்ள ஹஜ்ஜா ஆக்கிறியா அல்லாஹ், பாவத்தொட்டு பரிசுத்தமான ஹஜ்ஜா ஆக்கிறியா அல்லாஹ், எங்களுக்கு மௌத்துக்கு முன்னாலே யா அல்லாஹ் அந்த கௌபா ஷரீஃபை கண்ணால பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ், முழு உலகத்துக்கும் போயிட்டு உன குதிரத்தை சக்தியை வல்லமையை பார்க்கணும் யா அல்லாஹ், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் காலிக், அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் ராசிக் என்ற தாவத்தை கொடுக்கக்கூடிய தாய்களா எங்களை ஒவ்வொருத்தரை மாத்திரியா அல்லாஹ், இந்த பாக்கியத்தை தராம எங்களை நீ மௌத்தாக்கிறாதே அல்லாஹ், எங்க நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அனைத்து அந்நியர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ், நாட்டிலே ஜனாதிபதிக்கும் யாழ நீ ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ், அந்நிய மக்களோட உள்ளத்துல இஸ்லாத்தை பத்தி ஒரு நல்ல எண்ணத்தை யாழ நீ போட்டுவாயா அல்லாஹ், எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ், துஆக்களை ஏற்றுக்கொள்வாயா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்